ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் என்னன்னா, தமிழ்நாடு அரசின் டிஹெச்எஸ் துறையில் வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு செலெக்ஷன் ப்ராசஸ் இன்டர்வியூ மூலம் தேர்ந்தெடுக்கப்படுறதா சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷன் பிஎஸ்எம்எஸ் டிப்ளமான்னு சொல்லியிருக்காங்க. சேலரி ஒரு நாளைக்கு 750 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வாங்க இந்த ஜாபோட ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ என்னென்ன போஸ்டிங் அறிவிச்சிருக்காங்கன்னா, 2 விதமான போஸ்டிங் அறிவிச்சிருக்காங்க. என்னன்னா, ஆயுஷ் மெடிக்கல் ஆஃபீஸர், அதாவது சித்த மருத்துவ அலுவலர். செகண்ட் போஸ்டிங் டிஸ்பென்சர், அதாவது மருந்து வழங்குபவர். இதுக்கு வேக்கன்சி சித்த மருத்துவ அலுவலருக்கு வேக்கன்சி 2ன்னு சொல்லியிருக்காங்க. மருந்து வழங்குபவர் என்ற போஸ்டிங்க்கு வேக்கன்சி 4ன்னு சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் சித்த மருத்துவ அலுவலர் என்ற போஸ்டிங்க்கு பிஎஸ்எம்எஸ் எம்டி இன் சித்தான்னு சொல்லியிருக்காங்க. மருந்து வழங்குவர் என்ற போஸ்டிங்க்கு குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் டிப்ளமா இன் இந்தியன் சிஸ்டம் ஆஃப் மெடிசன் ஆர் டிப்ளமா இன் ஃபார்மசி இன் சித்தா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் சித்த மருத்துவ அலுவலர் என்ற போஸ்டிங்க்கு 34,000 சொல்லியிருக்காங்க. மருந்து வழங்குபவர் என்ற போஸ்டிங்க்கு சேலரி ஒரு நாளைக்கு 750 ரூபா தரதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜாபுக்கு விண்ணப்பத்துடன் 3 ஆவணங்களையும் சேர்த்து அனுப்ப சொல்லியிருக்காங்க. என்னென்னா, ஃபர்ஸ்ட் கல்வி தகுதி சான்று, செகண்ட் கல்வி தகுதிக்கான மதிப்பெண் சான்று, தேர்ட் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு நிபந்தனைகள் கொடுத்துருக்காங்க. என்னென்னா, இந்த பதவி முற்றிலும் தற்காலிகமானது, எந்த ஒரு காலத்திலும் பணி நிரந்தரம் செய்யப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜாபுக்கு விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்னா, கௌரவ செயலாளர், துணை இயக்குனர் சுகாதார பணிகள், மாவட்ட நலவாழ்வு சங்கம், துணை சுகாதார பணிகள் அலுவலகம், பழைய அரசு மருத்துவமனை வளாகம், செங்கம் சாலை, திருவண்ணாமலை. ஸோ இந்த விண்ணப்பங்களை நேரிலோ அல்லது தபால் மூலமாகவோ அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ண வேண்டிய கடைசி தேதி 20/2/2024 அன்று மாலை 5 மணிக்குள் அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜாபுக்கு அவசரம் மற்றும் அவசியம் கருதி உடனடியாக பணியிடம் நிரப்ப வேண்டியுள்ளதால் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிவதற்கு 20/2/2024 அன்று மாலை 5 மணிக்குள் விண்ணப்பத்தை அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. அதற்கு மேல் வரப்பெறும் விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜாபோட ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஆல்.